நமக்கு என்ஷூர் பண்ணணும். ஒரு வீட்ல டாய்லெட் இல்லாதது எவ்வளவு பெரிய அசிங்கம், நீ சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த மக்களுக்கு. நீ சொல்றது வீட்டுல போன ஆட்சியில ஸ்கூல்ல கட்டினானுங்க தெரியுமா டாய்லெட் தடுப்பே இல்லாம. அந்த மாதிரிதான் அந்த இஷ்யூல பாவம் அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய இழந்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு 3 to 4 days வந்துட்டு வேணுக்குன்னு வந்துட்டு இழுத்தடிச்சானுங்க அந்த இஷ்யூல தான். இல்ல இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இங்கேயும் நடக்குது. இது வந்து சமூக பிரச்சனை. இத வந்து உடனே சார்ட் அவுட் பண்ண முடியுமானா முடியாது, நாங்களும் ஒத்துக்கிறோம். நீங்க பண்ணதுக்கும் நாங்க பண்றதுக்கும் எவனாவது வந்து விக்டிம் ஷேம் பண்ணி எப்படி அந்த மாதிரி போச்சு, அந்த மாதிரி ஏன் நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, ஏதாவது ஒரு உமன் அபியூஸ் நான் பண்ணிருக்கான்னு எங்க பசங்களை சொல்லி கூட்டணும், செருப்பை கழட்டி அடிக்கிறேன். ஆனா உங்க லீடர்ஸே பண்றாங்கடா உட்காந்துக்கின்னு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க பண்றான்டா. ஃபெயிலியர் மியூசிஷியன் பண்றான்டா உட்காந்து ஒருத்தன், ஃபெயிலியர் ஆக்டர் ஒருத்தன் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான்டா. இவனுங்கெல்லாம் உட்கார வச்சு நீங்க என்னடா பண்ணீங்க? ஏன் அந்த பொண்ணு கிரவுண்டு பின்னாடி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவன் அந்த பையன் கூட போச்சு, அந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு கேட்க நீ யாருடா ஃபர்ஸ்ட்? அந்த இஷ்யூ வந்து அடிப்படை பிரச்சனையே வந்து அங்க அவங்களுக்கு நீ கேட்ட மாதிரி விஜில அந்த அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத கிராமங்களும் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம சமூகத்துல எதனால எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் வேணும். ஸோ திட்டங்களும் இதையும் கோட்டைக்குள்ள உட்காந்து யாருனாலும் அறிவிக்கலாம், யாருனாலும் கையெழுத்து போடலாம், ஃபிளாஷி நியூஸ் டைட்டில் அப்படியே வர்ற மாதிரி அப்படியே ஃபிளாஷி நியூஸ்லாம் போடலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் தானே இங்கே நம்ம கேட்குறோம். நான் ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வாங்க. அது நீ ஸ்டேட் கவர்மெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி. ஏன்னா மக்கள் தான் நம்மளுக்கு பிரதானம். அதெல்லாம் பேசுங்கன்னா பேச மாட்டானுங்க உட்காந்து. இல்ல ஃபிடில், 21 கோடி ரூபாய் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் கொடுத்துருக்கானுங்க. அதுல இருந்து ஒரு 5 கோடியை ஒதுக்கி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அலோவ் பண்ணி கொடுக்கலாம். சும்மா உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்வீட் போடுறவனுக்கு எதுக்குற எவ்வளவு லட்சத்தை கொட்டுறீங்க, எவ்வளவு கோடியை கொட்டுறீங்க வருஷத்துக்கு? இட் வாஸ் ஆஃப் நோ யூஸ் ப்ரோ. அப்படியே பேசிக் நீட்ஸே இல்லாம ஒரு கிராமம் இருக்குன்னா நீ எல்லாம் என்ன ரூல் பண்ணிருக்க 75 இயர்ஸா? உன் பேரை டிஃபெண்டர்ல சுத்துறான், உங்க ஃபேமிலியே டிஃபெண்டர்ல சுத்துது, ஃபெராரில சுத்துது, ரோலக்ஸ் வாங்குறீங்க, ஏபி வாங்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் நீங்க ஒரு கவர்மெண்ட் கோடி கணக்குல வாங்குறீங்க. ஒரு பேசிக் நீட், ஒரு ஹியூமனோட பேசிக் நீட், அது ஒரு உமனுக்கு, ஒரு குழந்தைக்கு இது கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நீ எல்லாம் என்ன கவர்மெண்ட் நடத்துற? நீ நடத்திருக்கேன் ப்ரோ. நான் அதான் சொல்றேனே, எனக்கு இங்க கேள்வி வந்து இவனுங்க they have not done it. ஏன்னா இட்ஸ் ப்ரூவன். ஏன்னா மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டானுங்க, தோத்து போயிட்டானுங்க. எனக்கு என்ன பெரிய இப்ப சங்கடமானது இருக்குன்னா, எதிர்கட்சியா வந்த பிறகு நாங்க பயங்கரமா செயல்படுவோம், நாங்க கேட்க போற கேள்விகள்லாம் வந்து அப்படியே திணறடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நாங்க ஏதாவது உண்மையிலேயே செய்யல, ஏன்னா உண்மையிலேயே அங்க ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு இவனுங்க எடுத்து வச்சானுங்கன்னா டெஃபினட்டா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் ப்ரோ. இவனுங்க எடுத்து வைக்கிற விமர்சனம் எப்படி தெரியுமா இருக்கு? ஜூஸ் கப்பு வச்சா அதை வந்து தப்பா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி புரளி கலப்புறது. ஏன்னா ஏற்கனவே அறிக்கை கொடுத்து தெளிவா நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு மறுபடியும் ஒரு அறிக்கை விடுறது. இப்படி ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டா திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எதிர்கட்சி வந்தா எப்படி செயல்படும், அந்த மாதிரிலாம் பண்றானுங்க இவனுங்க. எப்படி பேசுவாங்க? செந்தில் பாலாஜி ஆல் அட்ரஸே காணுமே சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம். முன்னாடி வந்து குறுக்க விழுவாரு, பியூஸ் கயிறு காணோம்னு சொன்னா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, பியூஸ் கயிறுனே வருது. எனக்கு ஒரு பக்கம் என்ன தெரியுதுன்னா, பேசாம நம்ம வந்து மெஜாரிட்டியில ஆளுங்கட்சியா வந்திருக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளவங்க எல்லாம் எதிர்கட்சி வந்திருந்தா கூட இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டும் எதிர்கட்சியா செயல்படுறது கூட திறனற்று ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்றது. ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியா அவனுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது, அவனுங்க ஒரு யூஸ்லெஸ் ஆகுங்க. இந்த டிஎம்கே எதிர்கட்சியா ஆகா நாங்க அதை பண்றோம், அதிகமா பேசுவோம் ஒப்பாரி வச்சுன்னு இருக்கீங்களா ஒரு மாசமா? இன்னைக்கு கூட ஒப்பாரி தான், ஒப்பாரி ராஜா தான் இன்னைக்கும். இப்படி பண்ணி எப்படி இவனுங்க எதிர்கட்சி செயல்பட போறானுங்க? 5 வருஷம் அப்போ இல்ல அது ஒப்பாரி. என்னன்னா இப்பவே இவ்வளவு ஒப்பாரி வச்சா இன்னும் கிட்டத்தட்ட 4 years 11 months இருக்கு. என்ன பண்ண போறீங்க? போர் அடிச்சிடும் மக்களுக்கு நீங்க பண்றத பார்த்து. வேலிட் ரீசனா இருந்தாலுமே லைக் புலி வருது கதை தான், அட போடா அப்படின்னு போயிடுவாங்க. இல்ல நேத்திக்கு ஒருத்தன் கேக்குறான், நம்ம இவன் விஜிலன்ஸ் பேசுறதா நினைக்கிறேன்,
ஏண்டா உங்க பெரம்பூர்ல வந்து ஒருத்தன் இவன் வார்த்தையை அள்ளி விடுறான். என்ன இவனுக்கு ஏன் தோத்தோன்ற காரணம்லாம் கடைசி வரைக்கும் புரிய போறது இல்லைன்றது நேற்று விஜய் ஸ்பேஸ்ல ஞாபகம் இருக்க ஒருத்தன் வந்து உட்கார்ந்து இருந்தானே, அவன் யாரு யாரு? அதான் வச்சு அவனை ஃபன் பண்ணினான். அது ஒரு கொத்தடிமை தான். அது ஏய், எப்பவுமே கமெண்ட்ல நம்ம ட்வீட் போட்டோம்னாவே கமெண்ட்ல வந்து அசிங்கமா அபியூஸ் பண்ணுவான். இல்ல உண்மையிலேயே அவங்கள பார்க்கும்போது அடுத்து ஜெயிக்கணும்ன்ற நோக்கம் தான் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கே ஒழிய அடுத்த 5 வருஷம் நம்ம எதிர்க்கட்சியா இருக்க போறோம், ஏன்னா நம்ம ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்படணும்ன்ற சிந்தனை கடுகளவு கூட இல்லைன்றதும் தோணுது. அதை நோக்கி இவனுங்க செயல்படுற மாதிரியும் தெரியல. இவனுங்க 2031 போயிட்டானுங்க இப்பயே. காலம் ஃபுல்லா கூப்புதான். நீங்க அழுதுனே தான் இருக்கணும். அழுக கண்ணீர் வத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிளிசரின் எல்லாம் யூஸ் பண்ணி அழுகிற நிலைமைக்கு தளபதி விஜயால் நீங்க தள்ளப்படுவீர்கள். அதை மட்டும் நான் சொல்றேன். அப்புறம் ஒரு டைமுக்கு மேல கிளிசரின் போட்டாலுமே அது வராது. இல்ல கண்ணு புண்ணா போயிடும் ப்ரோ. ஓவர் யூஸ் ஆஃப் திங்ஸ் அப்புறம் பாடி கெட்டு போயிடும். விஜில் ப்ரோ ஹலோ சொல்லுங்க ஜோகர். இல்ல காலையில பேசலாம் வாங்க. அதுல வந்து முன்னாடி எஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு ஆன்டி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அதுல அந்த நாய் இருந்துச்சு, ஒரு நாய் தெரியும்ல யாருன்னு? தெரியும் சொல்லுங்க. உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. ப்ரோ நான் உங்களை கொஞ்சம் வன்மையா கண்டிக்கிறேன் ப்ரோ. மிருகங்களை வந்து நீங்க அசிங்கப்படுத்த கூடாது. என்ன மிருகங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து டக்குன்னு அப்படி அசிங்கமா பேசாதீங்க. ஜாலியா இருக்கு அவங்க அது மாதிரி பண்றது. ஓகே, நான் இல்லாத போது என்ன பத்தி ஸ்பேஸ்ல பேசுறாங்க. எனக்கு உண்மையிலே புரியல. நானும் உனையதான் சரி இவனுங்க எல்லாம் பேசுறானுங்களேன்னு உன் ஸ்பேஸ் எல்லாம் வரேன். நீ எங்கேயாவது கெட்ட வார்த்தை பேசுவ, எதையாவது ஒரு அவனுங்க சொல்ல வைக்கிற விமர்சனம் மாதிரி பேசுவேன்ட்டு நானும் உன்னைய தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா எதுக்காண்டிய உனைய இவ்வளவு டார்கெட் பண்றானுங்க? அன்பை நான் குடுக்கறேன்ல, அந்த அன்பால அவனுக்கு ஓவர் வெல்மிங் ஆயிட்டானுங்க. நான் அதிகமா பேசுறதே ஒரே ஒரு வார்த்தை தான், அதை தாண்டி நான் அதிகமா பேச மாட்டேன். கொளத்தூர்ல குத்து வாங்கின்னு உக்காந்து இருக்காரடா அப்படின்னு தான் கேட்பேன். அவ்வளவுதான். அதுக்கே ட்ரிகர் ஆயிடுவானுங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணாரு, எங்க அண்ணன் குத்தி விட்டாருடா கொளத்தூர்ல அப்படின்னு. அவ்வளவுதான். இல்ல அது இங்க இல்ல, ரொம்ப இரிட்டேட் பண்றாரு. சொன்னாலே கதறானுங்க. அது வந்து ரொம்ப கலோக்கியலா குத்தி விடுறாங்கன்ற நாங்களா இருந்தா தோல்வி அடைஞ்சிட்டியே அப்படின்னு. என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கான் போல இருக்கு. அங்க போய் வச்சு செஞ்சிருக்காப்ல. கொளத்தூர் தான் சொல்லியிருக்கானா. கிட்டத்தட்ட தட்டெல்லாம் கீழே போட்டு எழுந்து நின்று ஒரு 1/2 hour கத்தி. இல்ல ப்ரோ, எனக்கு அதுலயுமே வந்து இவங்க பார்ஷியாலிட்டி காட்டுறாங்களோன்ற வருத்தமா இருக்கு. துரைமுருகனை விட எம்கேஎஸ் சீனியரா ஜூனியரா? ஜூனியர் சொல்லுங்க, ஜூனியர் தான். அப்ப இவனுங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தாலும் பாவம் அவரை தோத்துட்டாருன்னு நினைக்கக்கூடிய இங்க எதிர்கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், விசிகாவினர் ஏன் வந்து துரைமுருகன் தோத்து போயிட்டாருன்னு கருணை காட்டல? என்ன கட்டுமுறை பிளட் லைன்ல இருந்த மட்டும் தான் அந்த கருணை கூட ஒரு தலைவர் இல்ல. தலைவர்னா என்ன ப்ரோ? என்னன்னாலும் தலை தானே உங்களுக்கு. ஓ, நீங்க அப்படி வரீங்க. புல்லன்றது வேறதால. அதான சொல்றேன், அதான் கேக்குறேன். பிளட் லைன்ன்றதுனால ஃபேமிலில அந்த புல்ல பேர் அப்படிதானே போகும். இல்ல கருணை காட்டுறதுல கூட ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குதுன்ற போது இப்ப எல்லாம் கணக்கு வராதுல்ல. பாவமே துரைமுருகன் யாருமே கண்டுக்கறல, கழட்டி விட்டானுங்க. ஏதோ கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா துரைமுருகன் டிசர்வ் திஸ் தான். இல்ல டிசர்வ் திஸ் தான். கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் நான் சந்தோஷப்படுறேன். இல்ல நீ தனிப்பட்ட வன்மத்தை கக்காத விஜில். எனக்கு எங்க வருத்தம்னா, எனக்கு வந்து கோவம் வந்து விசிகாவினர் மேலயும் கம்யூனிஸ்ட் மேலயும் தான். இங்க ஐயோ பாவம்னு சொல்றவங்க. துரைமுருகன் மாதிரி ஒரு ஆள் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இவ்வளவு நாள் வந்து சர்வைவ் ஆகியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பிளாக் மார்க் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு. சோ இதெல்லாம் வந்து நான் வேற ஏதோ பெருசா சொல்லுவேன் நினைச்சேன். சர்வே அவரெல்லாம் அவர் டிசர்வ்டு தான். அது போல இருக்கு. சரி அஃபண்ட் ஆகும், நம்ம திருப்பி பேசலாம். கடைசியில வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு. எனக்கு அங்க மிகப்பெரிய வேதனை வந்து கட்சிக்குள்ளேயே வயசானா வீட்டுல போய் உக்காருங்கடா வந்துட்டானு. இல்ல விஜய்
ப்ளீஸ். நீ அப்படிலாம் யோசிக்க கூடாது விஜில். வயசெல்லாம் வந்து அரசியல் எதுவும் உனக்கு கான்ஸ்டிடியூஷன் எதுவும் வயசு வரம்பு விதிச்சிருக்கா? நீ 100 ஏன் வயசுல விதிக்க கூட கூடாது? எலெக்ஷன்ல நிக்கலாம். விதிக்கலாமே அது கூட. இல்ல இல்லங்க, கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அந்த அந்த எப்பங்க சேர காலி பண்ணாதாங்க இன்னொருத்தன் வருவான். எலிஜிபிள் ம். பொட்டன்ஷியலா ஒருத்தன் வந்து அந்த இடத்துல சரி, உட்காருவாங்க. அது அவன் ஒருவேளை நல்லவனா கூட இருப்பாங்க. இல்ல. நல்லவன் வந்து உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்லங்க. நீங்க தான் உட்காந்துட்டீங்க, உட்காந்து ஆக அப்படின்ட்டீங்க. அட்லீஸ்ட் புதுசா அவனாவது ஒருத்தன் வந்து ஏதாவது ஒண்ணு இல்ல பண்றதுக்கு விஜில், வாய்ப்பு எனக்கு கொடுக்கலாம்ல. திமுகல எங்க நான் நல்லவங்க எப்படி இதை இருக்காங்க? யோசிக்கிறேன்னா, நீ வந்து இதெல்லாம் அதாவது ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, இதெல்லாம் நீங்க நல்லா பேசுறீங்க, ஆனா யார்கிட்ட பேசுறீங்கன்றது இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்ற அட்வைஸ் எல்லாம் கரெக்ட், ஆனா யாருக்கு சொல்றோன்றது அது. இது திமுக அவங்க வெறும் ஸ்பெஷல்லி மேடு, அதாவது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு இருக்கும். நீங்க அதெல்லாம் அப்படி டக்குன்னு கொச்சப்படுத்தக்கூடாது. அப்பா சரி, ஓகே. இப்போ இருந்தாலும் சோகமா தான் இருக்கு. நான் சோகமா தான் இருக்கேன் காய்ஸ். நான் வேணா சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் டிஎல்ல பாருங்க. ப்ரோ, ஒரு நம்ம வீடியோ ஒண்ணு போடுறேன். உண்மையிலேயே வந்து துரைமுருகனுக்கு கொஞ்சம் ஆறுதல் தெரிவிச்சு 1-2 ட்வீட் போடணும்யா. பாவம் திமுக காரன் எவனுமே போடல அவருக்கு. தலைவருக்கு குரல் கொடுக்குற எவனுமே பொதுச் செயலாளருக்கு கொடுக்க மாட்டேன்றான். சி, இங்க கிங்குக்கு மட்டும்தான் லாயல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கிங்கை தாண்டி நீ டெபுட்டி சோல்ஜரு அவங்க எல்லாருக்கிட்டையும் நீ வந்து லாயல்ட்டி எதிர்பார்க்க முடியாது. கிங்குக்கு மட்டும்தான் லாயல்ட்டி. அப்ப நீ என்ன சொல்ற, கிங்குக்கு மட்டும். ஒருவேளை இவரு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் தோத்து இருந்தாலும் அவரை கண்டிருக்க மாட்டாங்கன்றிய? இருங்க 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 முடிச்சுக்குவேன். கிங்குக்கு மட்டும்தான் லாயல்ட்டி. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்க ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் த்ரோனு. நாங்கெல்லாம் டிப்பிக்கல் மிஸ்ஸோ. ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே த்ரோனை மிஸ்ஸை விட கேவலமா இருக்கு. அதெல்லாம் ஆண் வாரிசுகள் மட்டும். ஆமா, ஈவன் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருந்தாலும், அவங்களால அந்த த்ரோன்ல உட்கார அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலுமே கிடையாது. ஒன்லி ஆண் வாரிசுகள் மட்டுமே. இதெல்லாம் பெண்ணியம் பேசுறவங்க தான் குதிச்சிருக்கணும் இந்நேரத்துக்கு ரோட்ல. நம்ம எவ்வளவோ பேசிருக்கோம் பெண்ணியம். அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பேசுறோம் பெண்ணியம். அவனுக்கு பேட் வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசுறானுங்க. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றானுங்க ஸ்பேஸ்ல. நீ திருந்தல விஜில, இன்னும் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. ஏய், நேத்து சும்மா அது ஜாக்கு மாட்டினாட்டு எல்லாரும் தான் மாட்டினானுங்க. நேத்து நம்ம பையன் ஒருத்தன் நான் பாடினா மட்டும் ரெக்கார்டு பண்றான்பா. இன்னைக்கு வந்து உட்காந்து கிரேஸ் ஸ்பேஸ்ல பாடிக்கிட்டு இருக்க நீ. இல்ல, சும்மா கேட்டாங்கன்னு பாடினேன். சரி சரி, நான் ஃபிடல் கேஸ் பெருசா எழுதிட்டு இருக்காங்க. நான் ஃபிடல் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு சின்ன கால் மட்டும் போறேன், விட்டப்போ ப்ரோ ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் பாத்துங்க, நான் வந்துடுறேன் ப்ரோ ப்ளீஸ். தேங்க்ஸ். இல்ல, திமுக கட்சிக்காரன் ஏன் எதிர்கட்சியா செயல்பட மாட்டான்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை கேக்குறீங்க. அவன் ஆளுங்கட்சியாவே ஒண்ணும் பண்ண மாட்டான், அப்புறம் இங்க போய் எதிர்கட்சியா செயல்படுவான். அவனுங்கெல்லாம் இனி எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு கூப்பிலதான் இருப்பானுங்க. இதுல வேற வந்து நேற்று மாநாட்டுல இது பொதுக்கூட்டத்துல கரண்ட் கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வேற கதறிட்டு இருக்கானுங்க. டேய், பொதுக்கூட்டத்துக்கு கரண்ட் எல்லாம் எங்க இருந்து வரும்? ஜெனரேட்டர் போட்டு யூஸ் பண்ணுங்கடா. எதுக்குடா கவர்மெண்ட் கரண்ட் ஆட்டை போடுறீங்க? திருட்டு கரண்ட் எங்கன்னா ஒயர போகும், அதை தூக்கி சொல்லிடுவானுங்க. இவனால ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவானுங்க. சாக்கடிச்சு செத்துறாதீங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? கொடுமை பண்றானுங்க வர வர. என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? சென்னையில இருக்கவங்க அந்த பவர் கேட் பிரச்சனை இப்ப எப்படி இருக்கு? யாராவது சென்னையில இருந்தா? ப்ரோ, நான் அவுட் ஆஃப் சென்னை ப்ரோ, அதனால சென்னையில பவர் கட் தெரியல ப்ரோ. ஓரளவுக்கு சரியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அவன் தான் சன் டிவிக்காரன் தான் நிறைய பொய்யா போடுவான். அவனோட பாக்காதீங்க தயவு செஞ்சு. ஆனா பவர் கட் இருக்குது, வெளியில எல்லாம் இருக்குது வேற டிஸ்ட்ரிக்ட். ஆனா வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப நேரம்லாம் இல்ல, போனா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல திரும்ப வந்துடும்.
உங்கவுங்க ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சென்னையில இல்ல. சொல்லுங்க விக்கி. ப்ரோ பவர் கட்டு சென்னையில் இப்போ நான் சென்னையை விட கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன். மேபி புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்களா அந்த ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா நான் போன வருஷம் தான் யூபிஎஸ் வாங்கினேன். நான் ஒரு 3 இயர்ஸாக அந்த ஏரியாவில் இருக்கேன். போன வருஷம் யூபிஎஸ் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். நான் ஹெவி பவர் கட் இருக்கும். மதியானத்துலாம் வீட்டிலே இருக்க முடியாது. அப்போ அது லாஸ்ட் இயருமே இருந்திருக்கா? லாஸ்ட் இயர் ஹெவி பவர் கட்டு. நான் என்ன சொல்றது, அப்போ நிறைய செலவு இருந்தது எனக்கு. என்னடா இவனுங்க வேற இதுக்கு ஒரு 30,000 கிட்ட செலவு வைக்கிறாங்கன்னு நம்ம மனசுல திட்டிக்கிட்டே யூபிஎஸ் எல்லாம் வாங்கினேன். வாங்கி ஒரு 2 வாரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சு. பிகாஸ் அந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகும்ல. இப்போ ஒரு ஜோனுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக லைட்டாக வெயில் குறைஞ்சிருக்கு, காத்தடிக்குது. அந்த ஜோன் வந்தோடனே பவர் கட் குறைஞ்சிரும். இந்த போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை எனக்கு கம்மி தான். ஒரு நாள் என்ன சொல்றது, பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மி, ஸ்லோ, ரொம்ப இதா கேக்குது ப்ரோ, ரொம்ப லோவா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கரெக்ட்டா தான் கேக்குது சதீஷ். இல்ல ஹெட்ஃபோன் நான் போட்டிருக்கேன், அதனால மேபி தெரியல. தெரியல எனக்கு. ஓகே, என்னன்னா இந்த வருஷம் அவ்வளோ பவர் கட் இல்லை. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லலாம், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் என்னென்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது என் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வருஷம் எல்லாருமே ஏசி போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, ஒரு வீட்டுக்கு நிறைய பேர் 2 ஏசி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் என் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க டேரெக்டாகவே கால் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு 4 ஹவர்ஸில் கால் பண்ணாங்க. கால் பண்ணி நைட்டு நான் ட்விட்டரில் போட்டுட்டு தூங்கிட்டுனா பெருசாக தூங்கல. ஏன்னா ஏசி ட்ரிப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கல. பெருசாக ஏஞ்சி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அப்படி சுற்றிக்கிட்டு காலைல ஃபோன் பண்ணி அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திருப்பி அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஃபீல் வந்த உடனே அவங்களுக்கு நான் திருப்பியும் சொன்ன உடனே அவங்க இது மாதிரி உங்களோட நியூட்ரல் ஒயர் தீஞ்சிட்டு இருக்கு, அது சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரியா போச்சு. எனக்கு இந்த தடவை எனக்கு பெருசாக கரண்ட்டே ஆஃப் ஆகல. ஆஃப் ஆனாலே ஒரு 1/2 மணி நேரம் ஆஃப் ஆயிருக்கு, ஒரு 2-3 தடவை ஆஃப் ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி சென்னை உள்ள கரண்ட் ஆஃப் இருக்கு, அதையும் நம்ம ஒத்துக்கணும். பட் ஆனால் அது வாலண்டியராக நடக்குதா, இந்த பவர் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்றதுனால நடக்குது. பட் ஆனால் ஊர்லலாம், வேலூர் சைடில், திருப்பத்தூர் சைட்லலாம், எங்கள் ஊர்லலாம் கேட்டு பார்த்தா பெருசாக பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸோ பவர் கட் ஆகுறதெல்லாம் பெருசாக இல்லை. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகுது. ஊர் சைட்லலாம் வழக்கமாக எப்பவுமே போவோம். காத்தடிச்சா இல்லை எதுனா மழை பெஞ்சா கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஊர்லலாம் மரம் உள்ள அது உள்ளுன்னு சொல்லிட்டாலாம். ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருக்கும் ஊர்லலாம். பட் சென்னையில் இருக்கு, முக்கியமாக ஒரு சில இடத்துலலாம் இருக்கு, சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் ஆனால் நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி, பட் ஆப்வியஸ்லி நான் மக்களை அது குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் கரண்ட் ஆஃப் ஆனால் நம்மளால ஒரு மணி நேரம் வீட்டில் இருக்க முடியாது இவ்வளோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. சார்ட் அவுட் பண்ணுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். பட் ஆனால் அதுக்குன்னு திட்டுறது, இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்போ நம்ம பவர் கட் ஆகுதுன்னா யார் ஆட்சி பண்றாங்கன்னா முக்கியம். நாம என்ன நினைப்போம், இந்த ஈபிகாரங்க என்ன பண்றாங்கன்னு தான் நினைப்போமே தவிர, கரண்ட் கட் ஆன உடனே டைரக்டா விஜயனை தாக்குற மாதிரி ஒருத்தன் பேசுறானா, ஆப்வியஸ்லி இஸ் லைக் ஒரு இன்டென்ஷனா அவங்க மைண்ட் செட்ல அப்படி இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறேன் நான். அந்த கரண்ட் கட் ஆகிற வீடியோஸ் எல்லாம் நிறைய ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ முக்கியமான பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு இந்த கூட்டமா கூடுறது, சண்டை போடுறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்டு போட்டீங்களடா உங்களுக்கு ஆகணுடான்ற கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்டென்ஷனலான கமெண்ட்ஸ். ஓகேங்களா, அவன் மக்களுக்காகவோ இல்லை சொசைட்டிக்காகவோ எதுவும் பண்ண கிடையாது. அவனுக்கு என்ன, நீங்க ஓட்டு போட்டீங்களா உனக்கு இது மாதிரி ஆகுது. சரி, இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு நீங்க பாலாறு தேனாறு ஓடி இருந்தா நம்ம ஓகே ஒத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்டு போட்டு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் இன்டென்ஷனல் தான். அதெல்லாம் அவங்களோட விருப்பம் அது ஆக்சுவலி. பட் பவர் கட் இந்த தடவை கம்மியா தான் இருக்கு எங்க ஏரியாவில். நான் சொல்றேன் பொதுவா சொல்றேன், அப்புறம் டென்ஷன் ஆகிட போறாங்க. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு ப்ரோ. இந்த சம்மரே கொஞ்சம் நல்லா தான், அதாவது திமுகவும் சொல்லலாம், அவங்க ரொம்ப பயங்கரமான பவர் கட்லாம் சொல்லலை. அப்பப்போ பவர் கட் இருந்துச்சு, அது சம்மர்ல இருக்கனால கொஞ்சம் அப்பப்போ பவர் கட் இருக்கும். இப்பயுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரம் போகும், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அதிகபட்சமா 1/2 மணி நேரம் போகும், அவ்வளவுதான். ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு 7 மணி நேரம் ஏதோ போச்சு. அதுக்கப்புறம் பவர் கட்டே இல்லை, நார்மலா தான் இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் சைடு இருக்கிறோம். ஆனால் பெருசாலாம் பவர் கட்லாம் இல்லை. மேபி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா, ஒருவேளை சிட்டி லெவல் கன்சப்ஷன் அதிகமா இருக்குல்ல, அதனால கூட ஒருவேளை ஃப்ரீக்வெண்டா பவர் கட் இருக்கலாம். இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பெருசா டெவலப் பண்ணாம இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேபி அதனால கூட இருக்கலாம்.
நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. இப்போ என்னன்னா நீங்க ஒரு 4-5 அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துங்க சாம்பிளா. நீங்க போன வருஷம் பார்த்த ஏசிஸ்க்கும் இப்போ இருக்கிற ஏசிஸ்க்கும் நீங்க போய் அந்த அபார்ட்மெண்ட் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 2 ஏசி மாட்டி வச்சிருப்பாங்க. நான் ஏசி வாங்காது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் ஆனால் லோடு அதிகம் ஆயிடுச்சு. என்னமோ டிரான்ஸ்ஃபார்மர் மாற்ற செய்யணும். இதெல்லாம் இப்போ பாண்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. இந்த சம்மருக்கு இவ்வளோ கரண்ட் தேவைப்படும்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கணும். வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் கரண்ட் அவ்வளோ சாத்தியம் கிடையாது. டக்குன்னெல்லாம் அப்ரூவல் வாங்கி எல்லாம் யாருக்கிட்டயோ ப்ரைவேட் கரண்ட் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி இவங்க போட்டுட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு போயிருக்கணும். இவங்களே வருவாங்கன்னு தானே அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆப்வியஸ்லி. அப்படி நினைக்கும் போது அவங்க முன்னாடி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஜியோலாம் பாஸ் பண்ணிருக்கலாம். இவ்வளோ கரண்ட் தேவைப்படும், இவ்வளோ கரண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க தான் நம்மள சொல்றாங்களே தவிர, செந்தில் பாலாஜி வாலண்டியராகவே வந்து இதில் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காருன்னும் போது நம்மள எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் எதுக்கு வராரு, என்ன பண்றாரு. இந்த கரண்ட் இஷ்யூக்கு அதுக்கு நான் சம்மந்தப்படுத்தல. பட் ஆனால் அவர் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலேயும் பாருங்க, அவர் மின்சாரத்துறை அமைச்சரே கிடையாது கடைசியில். பட் ஆனால் அவர் எல்லாத்துக்கும் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ். செந்தில் பாலாஜி வராருன்னா செந்தில் பாலாஜி உள்ள வராருன்னா இப்ப அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கேக்குது ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் நிறைய போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதில் போயிடுச்சு 15 நிமிஷத்துலயே வந்துச்சு கரண்ட். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மாதிரி தான் அது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தது? நடுவில் 1 hour 2 hour போகும். மத்தியானம் டைம்ல கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி போகும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காலைல போயிடுச்சு. காலைல 10 மணிக்கு போயிடுச்சு. 10:20 வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே ப்ரோ. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். அது அவங்க எப்படி இங்கே கவர்மெண்ட்டை டேக் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இது இருக்கும். அந்த பேசிஸ்ல இவங்களுக்கு என்ன இப்போ கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகி ஒரு பெட்டரான கவர்னன்ஸை கொடுக்குறதுக்கு அவங்களால எவ்வளோ தூரம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் 2 மணிக்கெல்லாம் சிடிஆர்லாம் வீடியோ இது ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்ருக்காரு. சில நேரம் பார்த்துட்ருக்காரு. அதனால அவங்களால இப்போ ஒரு கவர்னன்ஸை வந்து நம்ம எப்படி வேலிட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட செயல்பாடுக்கு மூலியமா தான் வேலிட் பண்ண முடியும். இருக்கிற பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளால அவங்களோட இது பண்ண முடியும். 1 monthலயே உங்களுக்கு ஒரு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கான இதெல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு மெயினான இது என்ன அப்படின்னா பெட்டரான கவர்னன்ஸ் கொடுக்கணும். பீப்புள் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ அவங்க அது எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா எதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இன்னும் என்னன்னா ஆக்சுவலா கிரிட்டிசிசம்லாம் இந்த கரண்ட் விஷயமா நிறைய வருது. ஆனா எனக்கு என்ன இப்ப இந்த சில யூடியூபர்ஸ் வந்து கோபி சுதாகர் பத்தியில சில அவங்கள தவிர அது காமெடி ஸ்கிட் அதை விட்டுருங்க. சில பேர்லாம் வந்து போன ஆட்சியில எந்த கமெண்ட்டுமே பண்ணாம எதை பத்தியுமே பேசாம இப்ப வந்து இந்த டிவிக்கு கரண்ட் விஷயத்துக்கு மட்டுமே கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்கன்னா இது போன ஆட்சியில எத்தனை மார்ச்ல டெய்லி ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டா, சின்ன குழந்தை ரேப் பண்ணப்பட்டுச்சு, அதெல்லாம் ஒருத்தன் கேள்வி கேட்கல, ஒருத்தன் வீடியோ போடல. இப்ப என்னடானா எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து இத கரண்ட் போறதை மட்டும் எடுத்து பேசிட்டு இருக்கானுங்களே, மத்த எந்த விஷயத்தையும் பாசிட்டிவிட்டி எல்லாம் பாக்குறது இல்லை. இன்னொன்னு இவனுங்க எல்லாம் என்னன்னா இவனுங்க எல்லாம் தப்பா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ஈகோ எல்லாருக்குமே ஹர்ட் ஆயிருக்கு. இங்க ஒரு குரூப் மட்டும் ஜெயிச்சிடுச்சு, இன்னொரு குரூப் வந்து நம்ம எல்லாம் அசிங்கப்பட்டோம், எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா விஜய் ஒண்ணுமே ஆக மாட்டாருன்னு நினைச்சதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னா அது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஈகோ ட்ரிப் ஆயிருக்கு. இவனுங்களாம் நம்ம பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு அடிச்சு நம்மளும் இவனுங்களுக்கு எதிராக மாறுவோன்ற ஒரு குரூப் அப்படியே திரும்பி இருக்கு. இன்னொன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் அனதர் விக்டரி ஆஃப் அன் ஆக்டர். ஒரு ஆக்டர்லாம் ஜெயிக்க முடியாது தம்பிங்களா. இங்க விஜய்ன்ற எம்ஜிஆர்ன்ற ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு நடுவுல எந்த ஆக்டருமே வரலையா சினிமா இருந்து?
இல்ல இது திமுகவுக்கு இது எதிர்பார்க்க முடியாத தோல்விதான். ஆனா வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, அவங்களால அந்த எப்படி இந்த தோல்வி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வழி முறைய கண்டுபிடிக்க முடியல. அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால இப்ப தோல்விக்கான காரணம் தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆயிரலாம். என்னன்னே தெரியாம என்ன பண்றது அப்படிங்கிறது தான் தேடிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும். இன்னொன்னு இவனுங்க நம்ம ஏதோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம். அந்த மயிருன்னு சொன்னவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி டிஎம்கே ஆட்சியா இருந்தா ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்பானுங்க. இன்னொன்னு அவன் பேசுறான், ம். இது கயிறு கட்டியிருக்கு, நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன். டேய் அவங்க சாமியை மதிக்கிறதுன்னு முன்னாடியே சாமி இருக்காங்கன்னு அவங்க நம்புறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்களேடா. எந்த மதத்துக்கு எதிரான ஆமா மாநாட்டிலே ஆக்சுவலா சொல்லிட்டாங்கல்ல, நான் கடவுள் மறுப்பு ம். கொள்கையில வந்து எங்களுக்கு அது இது இல்ல, உடன்பாடு இல்ல. எனக்கு மத்த ஈடுபாடு இல்ல. எல்லாத்தையும் பெரியார் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். இது எடுத்துக்கலன்னு தான் அவங்க சொல்லிட்டாங்க. எந்த தற்கொலை யூபிஸோட வேலையே தனி ப்ரோ. அவங்களுக்கு அவங்களுக்கு பதில்லாம் கொடுக்க முடியாது. அவங்க கிட்ட நீங்க நீங்க இப்போ ஒரு சாலிடான எவிடன்ஸ் வச்சாலும் அதுல ஒரு குறை இல்ல கண்டுபிடிச்சிட்டு இல்ல இருப்பானுங்க. இதெல்லாம் இவங்களுக்குமே அதனால தெரியும் அவனுங்கிட்ட ப்ரோ. பேசுறது வேஸ்ட். ஆனாலுமே இந்த தற்குறிங்க புழுகுவானுங்க. 1ஆம் நம்பர் புழுக்கு மூட்டையா இருக்குது அந்த கேங் ஃபுல்லாவே. குத்தடிமைங்க கேங்கு. குடும்பம் இந்த ஸ்பேஸ்லயே இருக்கானுங்களே நிறைய போயிடும் போல. நிறைய அபியூசர்ஸ் தான் இருப்பானுங்க அதிகமா. நீங்க திமுக சைட்ல இருந்து எங்க போய் நீங்க எந்த ஸ்பேஸ்ல கேட்டாலும் அவனுங்க பேசுறதே என்னமோ பண்ணையாருங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அடுத்தவங்க என்ன பேச வராங்கங்கிறதே இதே பண்ண மாட்டான், சட்டையே பண்ண மாட்டானுங்க. இன்- அவனுங்களுக்கு மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் தான் ராஜா, நான் பண்றதுதான் கரெக்ட், நல்லது பண்ணா நான் தான் பண்ணணும், நல்லது நடந்துச்சு அப்படின்னா நான் தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட சுத்திட்டு இருப்பானுங்க இந்த நாய்ங்க. இன்னொரு லூசுக்கு விஜயண்ணா உதயண்ணா தம்பிடானா உதயண்ணா தம்பினா டேய் வெண்ண நீ பண்ற மேனரிசமே விஜய் அதான்டா இருக்குது. நீ உட்காந்து அதை ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்க. நீ உதயண்ணா தம்பி நினைக்கிற. நீங்க நோட் பண்ணீங்களா திமுகவோட செயல்பாடு திமுக மாதிரியே இல்ல இப்போ அது என்னமோ இப்போ வேற மாதிரி அப்டேட் ஆகி வேற மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. இவனுங்க ஒரு அவங்க காமெடி ஆக்சுவலா பிக்ஸ் முன்ன ஆயிட்டு இருக்கானுங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஃபுல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா. ஆனா இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டானுங்க இந்த தோல்வியில இருந்து. இதுக்கு முன்னாடி இவனுங்களை பார்த்து பயந்து இருந்தானுங்களாம். இப்ப பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நிலைமைக்கு தான் வருகான். விட்டா ப்ரோ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நான் இது பண்ணி அக்ரி பண்ணுறேன். என்னன்னா இப்போ நீங்கள் அந்த கரண்ட் இஷ்யூக்கு சொன்னீங்களா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ இந்த யூடியூபர்ஸோ வராங்கன்னு சொல்லிட்டு. இது மேபி இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கூட இருக்கலாம் என்ன பொறுத்த. நான் சென்னைன்னு சொல்லி ஏதோ ஒரு பேஜ் பார்த்தேன், சென்னை அப்டேட்ஸ் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பேஜ். அவன் நான் சென்னை அப்டேட்ஸ் வந்து ட்விட்டரில் இருக்குது, அது மாதிரி சென்னைன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு 30,000-40,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். ஒரு லேடியை போய் கேட்குறான், அவங்களுக்கு கரண்ட் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, கரண்ட் பிரச்சனை இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஷின்ஸ் வேறு. கடைசியாக முடிக்கும் போது உங்களுக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு தெரிலன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உடனே அவன் முடிக்கும் போது அதை எப்படி முடிக்கிறானா, இவங்களுக்கு பார்த்தீங்களா கரண்ட் பிரச்சனையும் இருக்குது, மின்சாரத்துறை அமைச்சரும் யாருன்னு தெரியல, இது என்ன ஆட்சியோ அப்படின்ற மாதிரி தான் முடிக்கிறான். இது வந்து ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து இறக்கி விட்டு இந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. இல்ல இது நான் இன்னொன்னு சொல்றேன். இது எல்லாமே கொத்தடிமைங்க. ஆக்சுவலாவே கொத்தடிமைங்கன்ற ஒரு கேங்கும் பெரிய கேங்கா இருக்குது. இவனுங்க எல்லாம் டிஎம்கேக்கு இன்க்ளைன்டு. என்ன பண்ணாலும் டிஎம்கே தான் பெரிய கட்சி, டிஎம்கே தான் சரியான சமத்துவ கட்சி, இது எல்லாம் செக்யுலர் இதுன்ற நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்படி ஒரு குரூப் வந்து இவனுங்க தோத்துட்டானுங்கன்னே வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஜேகேவே ஒரு இன்டைரக்டா ஒரு கொத்தடிமை தான். அந்த கேங்கே ஒரு கொத்தடிமை தான். அவனுங்க நைஸா வந்து இது இன்டியூஸ் பண்றானுங்க டிவிக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கணும்ட்டு. ப்ரோ ஜேகேவோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோ பிளிப்பிஃபோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோ வந்து ஒரு எல்லாரும் நார்மல் பீப்புளால் பார்க்க முடியுமா, இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு டிவியில் போட்டு அந்த வீடியோஸை பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவங்களோட வீடியோஸ் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னும் போது அது கிளியராக சொல்லிடணும். இதை பூசி முழுக்கிறது, இந்த டிவியில் வந்து உட்காந்துக்கிட்டு நடுநிலையாருன்னு சொல்லிட்டு கட்சி சார்பாக பேச, அந்த மாதிரி தான் அவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல திமுகவோட ஈகோ சிஸ்டம் பாத்துருக்கீங்களா? எங்கெங்க திமுகவோட ஈகோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. யார் யார் இருப்பானுங்க தெரியுங்களா? ரைட்டர்ஸ் இருப்பானுங்க பயங்கரமா, வாயில தமிழ் பேசுற மாதிரியான ஆளுங்களை இன்னொரு குரூப் இருப்பானுங்க. அது போக வந்து அரசியல் விமர்சகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இவனுங்க யாரு இந்த திடீர்னு வருவானுங்களே, பியூஷ் மனுஷ், கோவன், இவனுங்க மாதிரி ஆளுங்க.
திடீர் புரட்சியாளர்கள் வருவானுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபி வந்து எப்படின்னா எந்தெந்த நேரத்துல யார் யார் ஆக்டிவேட் பண்ணணுமோ அவங்களை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ பியூஷ் மனுஷ் கோவன்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வந்துருவானுங்க இப்போ. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல லாபி இருக்கு அவனுங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால யூடியூபும் சரி பிளஸ் இதுலயும் சரி கிட்டத்தட்ட ஒரு 100 சேனல் இருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு. யூடியூப்ல வீடியோ போடுற சேனலே இது ஒரு மிகப்பெரிய லாபி. அவனுக்குலாம் கடந்துதான் இவனுக்கு இது நமக்கு இது நடந்திருக்குது அப்படிங்கும்போது அவனுங்களால இதை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு தூரம் நடந்தும் இதை நம்ம நம்ம இதை தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலயே ஒரு ஸ்டாக்லயே இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த கனிம வள பிரச்சனைக்காக ஒரு சில கட்சி, ஒரு சில தனி நபர்கள்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவங்கெல்லாம் எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ குவாரிஸ் மூடி இருக்காங்களே, அவங்க வாயிலேருந்து எதுனா ஒரு நல்ல வார்த்தை வந்து அறப்போர் இயக்கத்தை விட்டுங்க, அவங்கள தவிர்த்து வேறு யாருன்னா நல்லதாக சொல்லியிருக்காங்களா? யாருமே பேசவே இல்லை. ஒரு கட்சி வந்து கனிம வளம் கொள்ளையடிக்கிறதுக்காக நான் வந்து எதிர்த்து போராடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவங்களோட மெயின் இதே அதுதான். வீடியோ போடுறது, யூடியூப் சேனலில் இதோ பண்ணிக்கிட்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க? அதை பற்றி அவங்க எதுனா பேசியிருக்காங்களா? ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூல் கிட் மாதிரி ஒரு நியூஸ் ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க. இதனால வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, பில்டிங் கட்டுறவங்கலாம் பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான்வெஜ் வந்து ஆடெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் நான்வெஜ் விலை ஏறிடுச்சு, அதனால் வந்து இன்னும் ஆடு வந்து இறக்குமதி பண்ணுன்ற மாதிரி இவங்க ஏதோ வந்து வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜல்லி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தப்பாக எடுக்கக்கூடாது, ஒழுங்காக வெட்டி எடுக்கணும். அவுட் சைடு ஸ்டேட் விட்டு போகிறத வந்து நிறுத்தி ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பொறுமையாக கொண்டு வராங்க. உடனே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அந்த நியூஸை போட்டு பிரேக்கிங்கில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி கனிம வளங்கள் வந்து நிறுத்திட்டதுனால வந்து எம்சாண்ட் விலை ஏறிடுச்சு, ஜல்லி விலை ஏறிடுச்சின்னு சொல்லி காலையிலேருந்து அந்த நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ப்ரொபகண்டா மாதிரி செட் பண்ணாங்க அதை அவங்க. இன்னொன்னு டெய்லி காலையில எந்திரிச்சதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட் நியூஸ் தான் போடுறாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோடனையும் இந்த நியூஸை போட்டானுங்க, அந்த குழந்தை இறந்துச்சுல அந்த நியூஸை போட்டானுங்க. ஏதாவது ஒரு நியூஸ் யாரா எப்படா சிக்குவான்ட்டே கிடக்குறானுங்க இந்த நியூஸ் சேனல். அதாவது நியூஸ் சேனல் அவனுங்களுக்கு என்ன பண்ணணும் முதல்ல என்ன இருக்கோ அதை நடுநிலையா பேசுங்க. உங்களே நியூஸ் சேனல் ஃபுல்லாவே இப்போ கொத்தடிமை சேனலா மாறிட்டானுங்க முக்கால்வாசி. இப்போ நியூஸ் 24/7 24/7 ஃபேக் நியூஸாவே போட்டுட்டு இருக்கான். அது போக சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாருமே ஒரு லாபி மாதிரி ஆயிட்டானுங்க இப்போ. இன்னொன்னு ஐ அக்ரி தட் கரண்ட் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு டெய்லி அத்தியாவசியம்னு. ஆனா அதை தவிர நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒருத்தம் பேசுறது இல்ல. அந்த வீடியோல நீ பேசுறியா, கிரிட்டிசிசம் வைக்கிறியா கரண்ட்டை பத்தி மட்டும், கரண்ட்டுக்காகவே ஒரு வீடியோ போடுவேன்னா மத்த நல்ல விஷயம்லாம் எவன் தான் சொல்றது? அப்போ வந்து நீ ஒருத்த வந்து பாசிட்டிவா பண்ணா அதை எதுவுமே சொல்ல போறது இல்ல. நீ நெகட்டிவா வந்து அந்த ஆட்சியில இல்ல இப்ப இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதை பத்தி பெருசா பேசவே மாட்டாங்க பாத்துருக்கீங்களா? பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுல இருந்து எவனுமே பெருசா பேச மாட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு பெரிய மூவ். பார்ட்டி ஃபண்டுங்கிறது தெரியாமலே கவர்மெண்ட்டுக்கே தெரியாம பொதுமக்களுக்கே தெரியாமலே பல கோடி ரூபா வந்து தனிப்பட்ட கட்சிக்கு போயிட்டு இருக்குது. இதை பத்தி எல்லாம் வந்து இந்த கொத்தூஸ் எவனுமே பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அது பேசினா வந்து அது வேற மாதிரி போயிடும். இல்ல இந்த ப்ரோ ஐம் பேக். சரி விட்டப்பா ப்ரோ, நீங்க வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதுல ஆமா. அந்த லக்ஷ்மி அவங்க ஆர்டிக்கல்ல தான் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒரு சென்டென்ஸ்ல வென் ஷி வென்ட் டு நம்ம இதுக்கு போயிருக்கும்போது, சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் இப்போ இல்லை, ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. இல்லாட்டினா அது எப்பயுமே ஒரு டார்கெட் மாதிரி வச்சு எங்களுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் போட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் இப்போ இல்லாமல் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஷி வுட் ஹவ் யூஸ்ட் இட். இல்ல ஃபிடல் ப்ரோ, இன்னொன்னு இப்போ நீங்க இது பாத்தீங்களா, போலீஸ் எல்லாம் வந்து டெய்லி வாக் அரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தரானா அவங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்பெல்லாம் வாக் அரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவன் அதான் சொல்றேன்ல, என்ன எனக்கு என்ன ஆசைன்னா திமுக காரன் எங்கெங்கெல்லாம் ரவுண்ட்ஸ் போல, எங்கெங்கெல்லாம் நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்குறோம், நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இது பண்ணலன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு விமர்சனத்தை எடுத்துட்டு கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு கார்ல சீட்டு பெல்ட் போடாம போனாரு, கப் ஹோல்டர்ல கப்பு வச்சிருக்காரு, என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? இல்ல அது எப்படி சரக்குன்னு மாத்திட்டானுங்க பாரு இவனுங்க.
இல்ல அப்ப குடிச்சிட்டு என்ன குடிச்சு வச்சது இவனுக்கு குடிச்சானா பாதிய? இல்ல எனக்கு என்னன்னா நான் எப்படியெல்லாம் பொய் சொல்லுது பாரு. இல்ல நாங்க வந்து ரூட்ன்ற ஒரு மிகப்பெரிய மாஃபியா புத்திசாலித்தனமா ரன் பண்ணிட்டு இருக்கோமா. இந்த சரக்கு வச்சிருக்க வீடியோவை நாங்களே அவங்களதான்டா நாங்களே தேடிட்டு இருக்கோம். எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியலையே. அதை எடுத்து நாங்களே போடுவோமா வீடியோ எடுத்து. யாரா நீ? ப்ரோ திமுக காரன் மூளை அவ்வளவுதான் ப்ரோ, என்ன செய்ய சார். இல்ல ஃபிடல் ப்ரோ, நீங்க கேட்டிருந்தீங்களா இந்த மாதிரி ஏன் திமுக வந்து எதிர்க்கட்சியா செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுக ஆளுங்கட்சியாவே உருப்படியா செயல்பட மாட்டாங்க. நீங்க எனக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட அந்த அந்த விமர்சனத்தை அவங்களே சொல்லிடுறானுங்க ப்ரோ. அது ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட திமுக வந்து ரொம்ப பெருசா செயல்படாது, ஆனா இருக்கிறதுலே ஆக சிறந்த இது பொறுப்பு வந்து திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது செயல்படும் நானுங்க. இவனுங்க ஒரு மாசம் செயல்படுறதெல்லாம் பார்த்துட்டு டேய் இதுக்குதான் இதைத்தான் நீங்க தூக்கி தூக்கி ஒட்டி வச்சீங்களான்ற மாதிரி இருக்கும். பொய்யும் புரட்டியும் பரப்புறதுக்கு தான் எதிர்கட்சி. மக்கள் பிரச்சனையை எடுத்தோம் இல்ல அவனுங்க ஏன் அப்படி இருக்கிறானுங்கன்னா, அவங்களுக்கு லைம் லைட் இல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு எதிர்கட்சியா இருக்க ட்ரை பண்ணுவானுங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு எதிர்கட்சியாவே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன பண்ணலான்னு யோசிப்பானுங்க. அதான் நடக்க போகுது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஒரு சரியில்லாத ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சி செயல்படலைன்னா இதுல வேற இந்த பூமர் சித்தப்பா வேற தொல்லை தாங்க முடியல. சும்மா அறிக்கை விட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. தேவையில்லாம கூகுள்லயும் ட்விட்டர்லயும் டேட்டா வீணடிச்சிட்டு இருக்காரு. அது ஏன் பாக்குறாங்க. நடுவுல நம்ம சுரேஷ் வந்து ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தாரு. ஏன்னா இவங்க வருவானுங்க 18ஆம் தேதி, நம்ம ஏதாவது ஒரு வெள்ளரிக்கையோ ஏதாவது கொடுத்தோம்னா கசமச கசமசம் கத்திட்டு ஓடிடுவானுங்க. 2 விஷயங்கள் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சட்டமன்றம் இது கச்சத்தீவு பத்தி கேட்டீங்கன்னா ஓடிடுவானுங்க. கச்சத்தீவு பத்தி கேட்டீங்கன்னா ஓடிடுவாங்க. எனக்கு என்ன பர்சனலா ஒரு ஒரு இதுனா, இந்த அசம்பிளில ப்ரீவியஸ் டைம்ல நடந்த மாதிரி நம்ம எந்த டெலிகாஸ்டையும் இன்டரப்ட் பண்ணாம இவனுங்களுக்கு காட்டணும். ஏன்னா நம்ம சைட்ல ஒரு கேமராமேன் இருப்பான். அவன் எப்பயுமே போன அசம்பிளி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் சின்ன அசைவம் வந்தா கூட கேமராவை ஜூம் பண்ணிடுவான். அந்த மனுஷனால நெளிய முடியாத அசைவம். அதனால எனக்கு எதிர்கட்சியில உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை யாரு பேசுறா, இல்ல அங்க உட்கார்ந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு படுத்து தூங்குறதுக்கு போறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. இல்ல 18ஆம் தேதி லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணுவாங்க. இல்ல ஃபுல் செஷன் இல்ல. அதாவது ஆளுங்கட்சியை ஃபோக்கஸ் பண்றதை விட இவனுக்கு அதிகமா எதிர்கட்சியை ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும்ன்றது என் பர்சனல் ரெக்வெஸ்ட். ஃபிடல் ப்ரோ இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? இப்போ இந்த போலீஸ்லாம் வந்து இவங்க வாக்கரவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க டெய்லியும் ஈவினிங்லாம். நோட் பண்ணீங்களா? நம்ம பார்த்தேன் ப்ரோ, நியூஸ்லாம் பார்த்தோம். அது வருது. அது இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா போலீஸ் வந்து பப்ளிக் பிளேசஸ்ல மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும்போது, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்த பக்கம் போறாங்க. பேட்ரோல் ஒண்ணு, நைட் பேட்ரோல் ஒண்ணு இருக்கும். அது ஒண்ணு. அது போக இவங்க சிங்கப்பெண் இருக்கிறாங்க. அது பிங்க் பேட்ரோலும் ஒண்ணு இருக்குது. இது கண்டினியூவா ரேண்டமா நடக்கிறப்ப கிரைம் ரேஷியோ கண்டிப்பா நீ ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்குள்ள கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஜிபியுமே வந்து எத்தனை குற்றவாளிகளை வந்து நாங்க அந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம், கண்காணிப்பு இதுக்குள்ள வச்சிருக்கோம், எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது ஒரு டீடைல் ரிப்போர்ட்லாம் வேற கொடுத்துருந்தாரு ப்ரோ நடுவில். திமுக என்ன பிரச்சனைனா ப்ரோ, திமுக என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு அது இது இவ்வளவு நாள் இருந்த அனுபவம் தான் ப்ரோ பிரச்சனை. இவங்களுக்கு வந்து எதை பத்தி கவலை கிடையாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க எடுப்போம். அதை தாண்டி வந்து எங்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதனால வந்து திமுக வந்து பல விஷயங்களுக்கு பயப்படும். இவங்களுக்கு எல்லாம் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களாம். பாவம் ப்ரோ. ஆனா அரச விமர்சனம் பண்ண முடியாம இவனுங்க அப்படியே அந்த ரைட் அப் இவனுங்க டெம்ப்ளேட் போடுற இன்டென்ஷன்லாம் பார்க்கும்போது நோட் பண்ணீங்களா? இப்போ ஸ்டைலே மாறி போச்சு. திமுகவோட ஸ்டைலே மாறிடுச்சு. ரைட் அப் அவர் இங்க வந்துட்டு இருக்காரு இந்த பக்கம். அவர் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். பாலிடிக்ஸ் டைமென்ஷனலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ. முன்ன இருந்த அவர்களே இவர்களே வந்தார்கள் சென்றார்கள்லாம் அந்த இதெல்லாம் இல்ல இப்ப. ஆக்சுவலி எலெக்ஷன் முன்னாடி நாம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை இவங்க பண்ண ட்ரை பண்றாங்க இப்ப.
ஜென்சி மாதிரி ட்ரை பண்றாங்க. நம்மள என்னென்ன பேசியிருப்பானுங்க டிவில உட்காந்துக்கிட்டு. அவனுங்களுக்கு என்ன தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட தான் தெரியும். அவனுங்களுக்கு என்ன இல்ல கத்துவானுங்க. எனக்கு இந்த பத்திரிகையாளர்ல சில பேர் மேல எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கோபம் எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. எலெக்ஷன் முன்னாடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினானுங்க. இவனுங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்து பேசுறத பார்க்கும்போது, டாய் உன் ப்ரெடிக்ஷன் என்ன லெவல்ல இருந்துச்சு, நீ எந்த லெவல்ல கரெக்டா நீ ஒன்னொரு விஷயங்களையும் எடுத்து வச்சுன்றது அந்த ப்ரீ எலெக்ஷன் அப்ப இவனுக்கு பேசுற வீடியோலாம் பார்க்கும்போது, ப்ரோ சீரியஸ்லி நான் சொல்றேன், ஜேர்னலிஸ்ட்ன்ற ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி போல இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, காசை வாங்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசணும். அதுல வந்து உங்களுக்கு எத்திக்ஸ் தேவையில்லை. அதுல வந்து நம்ம என்ன மாதிரி எப்படி வந்து கொஸ்டின் கேட்குற பேட்டர்ன் இருக்கு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஜெர்னலிசம். அதாவது ஒருத்தர் எப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறவனோ, இல்லை ஜேர்னலிசம் எவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறவனோ ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க ப்ரோ. இந்த கோடீஸ்வரன் இவனுங்க ட்வீட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் லட்சுமியே சொன்னீங்களே, லட்சுமியே ஒரு கொத்து தான். அது பயங்கரமான கொத்து. முன்னாடி திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெர்மனிக்கு ஃப்ரீயா ட்ரிப்பு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான அவங்க அதுல போலன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அது எனக்குமே தெரியல. அவங்க போனாலும் அவங்க பெரிய கொத்து தான் விடுங்க. கொத்து அவங்க ஆனா அவங்க நடவடிக்கை எல்லாம் கொத்து மாதிரி தானே இருக்குது. கொத்து தான் ப்ரோ. அவங்க ஆகமா இருக்கு எதுவும் நடவடிக்கை எல்லாம் இல்ல. நேற்றுக்கு திரும்ப கிட்ட கேட்ட கொஸ்டினே பாத்தீங்கல்ல நீங்க, எவ்வளவு டார்கெட்டடா கேட்டாங்கன்னு. அவ்வளவு இல்ல இன்டென்ஷன் இருக்குங்க அதுல. ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு எடுத்து வைக்கிற ஒரு வியூக்கும், ஏன்னா இன்டென்ஷனலா ஒரு கட்சி தலைவர் அவங்க டார்கெட் பண்ணும்போது இட் டிட் நாட் லுக் குட். இல்ல ஃபிடல், நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், திரும்ப ஏன் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவரோட அரசியல் எனக்கு தெரிஞ்சு சும்மா என்னோட கணிப்புல சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமாவது இருக்கும் அவரோட அரசியல் பயணம். அதுக்கு மேலேயே இருக்கும், எனக்கு தெரியல கரெக்டா. ஆனா அவர் ஏன் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா, இதை வந்து நம்மளே தப்புன்னு எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதான்னு தெரியல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டாங்க. அவங்கள உடனே ரொம்ப நாள்ன்றத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க ப்ரோ. 10 வருஷம் டிராவல் பண்ணா ரொம்ப நாளா, 15 வருஷம் டிராவல் பண்ணா ரொம்ப நாளா? இல்ல கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. அது அது அவங்க என்னன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க, அவங்களோட கூட்டணியில ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க. அது அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசோட செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு இவங்க கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா திமுக போட்டு திரும்ப அடிக்கதான் செய்வாங்க, இவங்களே அடிக்குப்பாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச அரசியல் அதெல்லாம் தேவை நமக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் அந்த மாதிரி அரசியல் பண்ணுவாரான்றது தெரியல. பட் அட்லீஸ்ட் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஹிம் நாட் டு மேக் த சேம் மிஸ்டேக்ஸ். சி பாலிடிக்ஸ் வில் ஆல்வேஸ் பி பாலிடிக்ஸ். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டியதான் ப்ரோ. அதை தவிர்த்து அதுக்கு மீறின ஒரு முட்டு கொடுக்குற வேலை ஐ ஹோப் நம்ம அண்ணனும் நம்ம கூட்டணி கட்சிகள்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, நம்ம கூட்டணி கட்சிகளும் நமக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இந்த மிஸ்டேக்கை தான் டிஎம்கே பண்ணிட்டு இன்னைக்கு இவங்கெல்லாம் வாங்கி கட்டிக்கிறாங்க. ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். அதான் நமக்கு என்னன்றது தெரியாது. ஏன்னா சோஃபார் திருமா அவர்கள் பேசினதுக்கோ இல்லை மற்ற மாற்று கட்சியினர் பேசினதுக்கோ நம்ம கட்சி எதுக்குமே ரியாக்ட் பண்ணல, விச் மீன்ஸ் தே ஆர் அக்னாலஜிங் இட். இல்ல அதுதான் ப்ராப்ளம். இப்போ ராஜ்மோகன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியால தேவையில்லாம ஃபேக் நியூஸா வந்துட்டு இருக்குது. ஃபேக் நியூஸை முதல்ல ஸ்டாப் பண்ண சொல்லணும். வேலிடான நியூஸ் ப்ராப்பரா எல்லா பக்கமும் நீங்க ஃபேக் நியூஸ் சொல்றீங்க. நியூஸ்ல இருக்க ரிப்போர்ட்டருக்கு ஸ்டேட்ல இருக்க சிஎம் அவர் எப்படி பாக்குறாருன்ற ஒரு எப்படி சொல்ல அங்க அடிப்படையிலேயே அந்த ஜேர்னலிசம்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். நீங்க ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து இன்பிட்வீன் த புக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தை உருவுற மாதிரி போயிடும், பேஜஸ் இன் பிட்வீன் மாதிரி. ஏன்னா இப்போ அவர் அந்த ராஜ்மோகன்ட்ட கேட்குற கேள்வி வந்து என்னமோல சொல்லுவான். கேட்கும்போது நீங்க எல்லாம் பாருங்க எந்த கேள்வினாலும் கேட்குறீங்க, உங்க கட்சி என்னமோ சொல்லுவாரு, உங்க அதாவது ஒருமையில பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி he will use a word bro. அதாவது அவர் வந்து ஏதோ இந்த ஸ்டேட்டுக்கும் நம்ம அண்ணனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும், ஏன்னா இன்னும் இந்த ஸ்டேட்டை வந்து ஏதோ அவர் வந்து இந்த மாநிலத்துல சேராதது மாதிரி இந்த பிரஸ்காரன் வந்து ஏதோ வேற மாநிலத்துல இருந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின்.
அப்பதான் நான் யோசிச்சேன். இல்ல இந்த ப்ராப்ளம் ராஜ்மோகன் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இது நிறைய ஃபேக் நியூஸா பரவிட்டு இருக்குது. இதை நீங்க இன்னொன்னு எப்படி அட்ரஸ் என்னன்னா பண்ணீங்க ப்ரோ? தேவையில்லாத இத அன்வான்ட் இத பேனிக். நீங்க என்ன போய் இல்ல அது ஏன் என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு சேனல் டெலிகாஸ்ட் கட் ஆயிருச்சு அப்படின்னா எப்படி புகையிறாங்க. ஃபேக் நியூஸ் போட்டா கவர்மெண்ட் பேர்ல அவங்க என்ன பண்ணணும், கேஸ போட்டு இல்ல விட்டுருவாங்க. இல்ல அவ்வளவுதான். ப்ரோ, அந்த டெக்னிக்கல் இஷ்யூன்றது வெறும் நியூஸ் சேனலுக்கு மட்டும் கட் ஆகாது. இது வந்து நான் ஒரு சாதாரண என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் கூட நடக்கும். என்ன நடுவில் பிளாக் ஆகிறது வரதுன்றது. ஸோ இது வந்து பியூர் பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. அதுக்கு பின்னாடி ஒரு வேலிடான ரீசன்லாம் கிடையாது. ஏன்னா பாலிமரக்காரன் ஏன் இது வரைக்கும் இது கண்டனம் தெரிவிச்சு ஒரு எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்ட்டு போடலை. ஃபர்ஸ்ட் டைம் போட்டானுங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாறும்போது அப்பயே நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம், அது இஷ்யூஸ் நாங்கள் உடனே ரெக்டிஃபை பண்ணிட்டோன்னு. ரெண்டாவது தடவைலாம் யாருமே விமர்சனம் பண்ணல, திமுக காரன் மட்டும்தான் ஒரு அரசியல் பண்ணான். அதையும் ராஜ்மோகன் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நீங்க ஃபேக்ட் செக்ல இருந்து எந்தெந்த கட்சி தலைவர்கள் போட்டாங்களோ அவனுக்கு கீழேயே ஃபேக்ட் செக் டீம் போய் ட்வீட்டும் பேஸ்ட் பண்ணி கோட் பண்ணி வந்துட்டானுங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், இப்ப என்னோட அட்வான்ஸ் கொஸ்டின் எங்க ஆயிட்டாங்க இருந்துலாம் பாத்தீங்களா? வருதுன்னா, போலீஸ் திமுக இப்படி செயல்பட்டுச்சுன்னா எதிர்கட்சியா எப்படி இவங்க வந்து மக்கள் நம்ப போறாங்க? இவன் பார்த்தாலும் அவனுங்க இப்படியே உருட்டிட்டு இருக்கட்டும். நம்மளே பாதி நியூஸ கண்டுபிடிச்சிடும், ஃபேக் நியூஸா உண்மையானு. அதான் சொல்றேன். அப்ப மக்களே எப்ப பார்த்தாலும் அதாவது இந்த புலி வருதுன்ற கதை தான். உண்மையிலேயே இவனுங்க டெய்லி இப்படி பொய்யா பேசி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வரும்போது இவன் குரல் கொடுத்தாலும் மக்கள் கேட்காம போயிடுவாங்கல்ல. அப்புறம் இல்ல இந்த அதுதான் நடக்கும் நார்மலாவே. சேனல் இவ்வளவு நாள் பொய்யா சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு தேட முடியுமா? சேனல் பேன் ஆச்சுன்னு ஒரு நியூஸ் வந்ததுல, அதை ஒருத்தன் எடுத்து இன்ஸ்டால போட்டு அதை வேற கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கான். சீரியஸ்லி நான் சொல்றேன், they are so disconnected from the real world. அவ்வளவுதான். என்ன அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னே நமக்கு புரியல ப்ரோ. எப்படி ஒரு பார்ட்டி, அதுவும் பாலிடிக்ஸ்ல டே டு டே இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மக்கள் கிட்ட இருந்து இவ்வளோ டிஸ்கனெக்டடா இருக்க முடியும்? சர்ப்ரைசிங் தான். இன்னொன்னு இவர் வந்து சினிமால இருந்து வந்ததுனால ஆல்ரெடி இவருக்கு வந்து அகெயின்ஸ்டான ஒரு குரூப் இருந்ததுனால இவர் எல்லாருமே டேக்கிங் ஃபார் கிராண்டட் மாதிரி தான் எடுத்துக்கிறானுங்க. என்னன்னா இவர் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லலாம். விஜய் அந்த ஏதோ ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறதுல கூட இப்பெல்லாம் மரியாதை இல்லாத மாதிரி ரெஸ்பெக்ட்ன்றது எங்கே அவ்வளோ இதா வந்து, அதுவும் குறிப்பா அந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம்ல இருந்து வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அந்த தாட்டே இல்லை. இன்னொன்னு இது வந்து இந்த ரெஸ்பெக்ட்லாம் இவனுங்க கொடுத்து ஒன்னும் போறது இல்ல. இல்ல இவனுங்க இது வேற மரியாதையை வந்து நீ எப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடாது. டை நீங்க கொடுக்கணும்னு எவனும் எதிர்பார்க்கல. அவ்வளவுதான். சொல்லுங்க ப்ரோ, சாரி இன்டர் பண்ணது. இல்ல கடைசி 5 வருஷம் முடியும் போது மக்கள் கொடுப்பாங்க அந்த மரியாதை அவர் மைண்ட்ல இருக்கும். அப்புறம் இவங்க எல்லாம் கம்முன்னு மறுபடியும் கூப்பிலேயே உட்கார வேண்டியதுதான். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சரி, அதான் சொல்றேனே, ஒர்க் ஃபார் பீப்புள். உன் கட்சி இப்ப நம்ம பார்ட்டில எல்லாம் பாருங்களேன், அண்ணன் ஏதாவது கட்சி ரிலேட்டட் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரா? ஏன்னா பீப்புள் ஹவ் கிவன் ஹிம் a ஜாப் டு டூ. ஏன்னா he is pretty much focused on it. அவர் பாட்டில் செய்யறத செய்யறாரு. he has his own time. அதில் பண்ணிக்கிடுறாரு. கட்சியில வந்து கட்சி செயல்பாடுகள் இஸ் ஒன்லி அப்சர்விங் இட். டே டு டே போய் டெய்லி உட்கார்ந்து அவர் இதெல்லாம் பண்றது இல்லை. he knows how to deal with things. அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என்னன்னா இப்போ நேத்து நைட்டு சாயங்காலம் இருந்து இன்னைக்கு காலையில வரையும் இன்னைக்கு ஒரு கேஸ் இருக்கிறதா இருந்தது. ஆக்சுவலி அவரோட கேஸ், பர்சனல் கேஸ். அதுக்கு டிவிக்கே நீ டேக் போடுறேன், நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் கார்டு போட்டு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இல்ல. மத்ததெல்லாம் விஜய் அப்படி இப்படின்னு போடுவானுங்க. இன்னைக்கு டைட்டில் எப்படி போட்டானுங்கன்னா முதல்வருடைய விவாகரத்து வழக்கு. டாய் எவ்வளவு இல்ல இன்டென்ஷனடா இருப்பீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இதுல எப்படின்னா முதல்வர் விஜய்ன்றத வந்து பெருசா போடுறாங்க. மத்ததுலாம் பாத்தீங்கன்னா வேற எதுனா கணிந்தார், பேசினார் அப்படின்றது வந்து பெருசா போட்டுட்டு கீழே வந்து முதல்வர் விஜயன் சின்னசா போடுவாங்க. இவனுங்க எல்லாத்துலயுமே இன்டென்ஷனலா பண்றாங்க. நேற்று செங்கோட்டையன் ஒரு விஷயம் சொன்னாரு, இது மாதிரி ஸ்டாலின் பத்தி ஒரு விஷயம் சொன்னார். அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து செங்கோட்டையன் கிளியரா சொல்றதை வந்து மறைச்சி உள்ள போட்டுட்டு அவர் ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதை தூக்கி மேல போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த நியூஸை திரிக்கிறானுங்க. இவனுங்க எல்லாத்துலயுமே கொஞ்ச நாளா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் நான் ஆல்ரெடி பேசினேன். என்னன்னா நம்மளுக்கு எதுனா நல்ல நியூஸ்னா அதுல டிவிகேன் டேகே இருக்காது, விஜய்ன்ற டேக் இருக்காது. அது நம்மளுக்கே எதுனா கெட்ட நியூஸ்னா அதுல முக்கியமா டிவிகே விஜய்
சிஎம் விஜய் அப்படின்னு அந்த டேக் போட்டு அந்த மாதிரி நியூஸ் கார்ட்ஸை ஓட்டுறானுங்க இவனுங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, அல்காரத்தை வந்து அந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு நம்ம ஏமாற்றி மேலே கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் இவங்களுக்கு தெரியாத ஹேஷ்டேக் இல்லாமல் டெக்ஸ்ட்டையும் வந்து இப்போ அல்காரதமெல்லாம் படிக்குது, டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னெல்லாம் படிக்குதுன்றதே இவங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு. இன்ஸ்டாவில் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அது அவங்களோட இஷ்டம். இன்னொன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கானுங்க இது ஏதோ ஒன் ஆஃப் விக்டரி, இன்னொரு வாட்டி போனா மறுபடியும் நடக்காது. எக்ஸாக்ட்லி. இப்ப திருப்பியும் போனாலும் நாங்க தானே மெஜாரிட்டி அடிப்போம், இப்ப விட பெருசா ஜெயிப்போம். இல்ல விட்டப்போ ப்ரோ, இவனுங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம வந்து 10/9 வந்து டிவிகேல ஆர் ஆல் எப்படி சொல்ல, ஏதோ ஒரு விதத்துல வந்து அட்ராக்ட் ஆன ஆளுங்க இருக்கலாம், ஃபேன்ஸா இருக்கலாம், இல்ல அண்ணனை பிடிச்சிருந்துருக்கலாம், இல்ல பொலிட்டிக்கலா ஒரு இது ஸ்டாண்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் தான் ப்ரோ. விச் மீன்ஸ் பார்ட்டியில எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத ஆட்கள் தான் அந்த 9 பேரும். அவன் வந்து he has a life to live, வருவான், அந்த டைம்ல கொஞ்ச நாள் வேலை செய்வான், போயிடுவான்.